ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி யாரை பற்றி பேசலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நினைவுக்கு வந்தது விஜயா பதிப்பகமோட ஐயா திரு வேலாயுதம் ஐயாவை பற்றி தான் பேசணும்னு தோணுச்சு. அவர் இங்கே கோயம்புத்தூரில் விஜயா பதிப்பகம் 5 கார்னர் கிட்ட அவரோட தமிழ் புத்தக கடை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. உங்களுக்கு இன்றைக்கும் தமிழ் புஸ்தகத்தை பற்றி ஆழமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் விஜயா பதிப்பகத்துக்கு போனால் போதும். அங்கே 3 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பல தமிழ் ஆத்தர்ஸ் இருப்பாங்க. அதில் நீங்கள் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அந்த கடையில் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய காவியங்கள், அற்புதங்கள் எல்லாமே அங்கே அவர் புத்தகமாக வச்சு இன்றைக்கும் எல்லாத்துக்கும் போய் சேரணுன்ட்டு அவர் அதை நடத்திட்டுருக்காரு. கோயம்புத்தூரை சேர்ந்த பையன்தான். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், ராஜவீதியில். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அங்கே விஜயா பதிப்பகம் போகிற பழக்கம் இருக்குது. ஆனால் படிக்கிற பழக்கம் கம்மி. சும்மா அங்கே போய் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வரதோடு சரி. இப்போது என்னோடய 43வது வயசில் தான் அவரை நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அது எல்லாருமே விஜயா பதிப்பகத்தோட பெரியவருன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சரி அந்த கடைக்கு போனால் அங்கே பெரியவருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருப்பு மீசையோட கண்ணாடி போட்டு உட்காந்துட்ருப்பார். அவரோட பேசினா பார்த்தா வயசு கம்மியாக இருக்குது. பட்டு கடைசியில் எனக்கு பெரியவர்னால் அவர் தான் பெரியவருன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவரோட 2வது பையன் சிதம்பரம் சார். பட்டு பெரியவருன்னொடனே நான் ஏதோ அந்த ஏரியாவுக்கே பெரியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு கோட்பாடோடு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் விதி பயன் அது ஒரு எதர்ச்சியாக ஒரு நாள் அங்கே போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஐயா உட்காந்துட்டு இருந்தார். வாங்க சரவணன் அப்படின்ட்டு என் பேரை நான் முதல்ல அறிமுகப்படுத்தினதும் அது ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியே அவர் என்னை உள்ள அவர் கடைக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினோம். என்னோடய தமிழ் படிக்கிற பழக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நான் என் லைஃப்பில் இல்லை என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள் சுகி சிவம் ஐயா, இறையன்பு சார், பாரதி பாஸ்கர் அக்கா, ராமகிருஷ்ணன் சார், இவங்க 4 பேர். அப்புறம் ஃபைனான்ஸ் சைட் பார்த்திங்கன்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார். ஸோ இந்த 5 பேர் தான் ரொம்ப ஆழமாக என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்களோட மேடை பேச்சுக்களை கேட்கும்போது அது ஒவ்வொரு வழியில் கொண்டு போகும். அப்போது எனக்கு ரொம்ப பேசணும் இவங்ககிட்டலாங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தி இருந்தது. 2வது, நமக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு சின்ன வட்டம்தான். அந்த சமயம் இவரை கிட்ட கொஞ்சம் நான் வெளிப்படையாக சொன்னேன், ஐயா எனக்கு இவ்வளோ தான் தெரியும், எனக்கு இதுக்கு மேலே அவ்வளோவா தெரியாது. இப்போ அவர் பேச கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளை எல்கேஜி லெவலுக்கு தான் இருக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. என்னை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புக்கு வாங்கி படிக்க வச்சார். அது ஏன்டா படித்தோன்னு ஆகிப்போச்சு. அதே நான் தடுமாறி கஷ்டப்பட்டு பேசின வச்சு பார்த்துட்டு பாவம் பையன் ஒழுங்காக படிக்கலன்னு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். இருந்தாலும் அவர் நிறையா புஸ்தகங்கள் எடுத்து அவரே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதில் அவர் ஒன் ஆஃப் த புஸ்தகம் பார்த்திங்கன்னா அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மனிதர்கள் மகாலிங்கம் ஐயா, வானதிபதி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் ஆசிரியர்களை பற்றி அவர் எழுதியிருந்தார். அதில் எனக்கு தெரிஞ்சது ஜானகிராமன் சார், அப்புறம் புதுமை பித்தன் சார் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சது. இது மாதிரி உண்மையான பெரிய ஜாம்பவான்கள், அதாவது இவங்கெல்லாம் நீங்கள் ஒரு வேர்ல்டு ஸ்டேஜ் இல்லை உலகத்தில் நம்ம ஒரு பணக்கார நாடாக இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்குன்னே ஒரு தனித்தனியாக அவார்டு வச்சு வருஷம் கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் வேர்ல்டு லிட்ரரி ஜெயண்ட்ஸ். கொஞ்சம் வேர்ல்டு ஸ்டேஜ்லாம் அவங்களுக்கு அவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கல. அது தமிழ்நாடா தமிழ் மக்களா அப்படிங்கிறது 2வது விவாதங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு பெரிய லிட்ரேச்சரில் நல்லா
ஃபுல்லாக அவங்க தேர்ச்சி பெற்றவங்க வந்து சினிமா நடிகர்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு படி மேலே வச்சு போகிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து அது வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு. என்றைக்கு அந்த கூட்டம் அந்த மாதிரி ஒரு அறிவாளிகளை நோக்கி போகுதோ அப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்கே மாறிடும். இது மாதிரி பொலிட்டீஷியன்ஸும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல, நம்ம எண்ணத்துக்கு ஏற்றாப்படி தான் நமக்கு ஆளுமைகள் வந்து சேரும். இது ரெண்டாவது பட்சம். அப்புறம் ஐயா வந்து நான் என்னோடய ஆர்வத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றா பற்றி பேச உடனே எனக்கு அவர் பாரதி அக்காவை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஏன்னா எனக்கு பாரதி அக்கா வந்து என்னோடய ஒரு மாதிரி கஷ்டமான காலத்தில் அவங்களோட பேச்சு கேட்கும்போது அது பல விஷயங்களில் வந்து என்னை ஒரு நல்ல பாசிட்டிவ் மனிதனாக மாற்றிச்சு. அப்போது உடனே என்னோடய அந்த ஆர்வத்தை பார்த்து உடனே அறிமுகப்படுத்தி பேச வச்சு, அப்புறம் இறையன்பு சார்கிட்டே வாய்ப்பு வாங்கி பேச வச்சு அவங்களோடையெல்லாம் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி நான் ரொம்ப ரசித்த மக்களோடையே வந்து கூட நின்று ஒரு தடவை பேசுகிற வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இன்றைக்கி போனாலும் என்னோடய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி புஸ்தகங்களை எடுத்து கொடுப்பார். சரவணன் இது படிங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹார்வர்ட் நாட்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எடுத்து படிங்க அப்படின்னாரு. அப்புறம் பனையடின்னு சொல்லிட்டு செல்வம் ஐஏஎஸ் அவரோட புஸ்தகங்களை கொடுத்து படிங்க அந்த நாவல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ராமகிருஷ்ணன் சார் தான் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாவல் படிப்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான்லாம் வந்து 20 வயசில் படித்த ஆள் கிடையாதுங்க. என்னோடய வாசிப்பே வந்து 30 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிது. அப்போது இது மாதிரி மக்கள் வந்து நம்மளை வந்து வெவ்வேறு விதமாக ஒரு பார்வையை காமிச்சு நம்மளும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருந்திருக்கோம். உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே உள்வாங்கி அது ஒரு தேடுதலாக மாறுற காலம் வரும்போது ராமகிருஷ்ணன் சார்லாம் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தார். எது மாதிரி சிறுகதைகள் படிக்கணும், எது மாதிரி ஆத்தர்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் விதையை உண்டாக்கினார். அதையும் ஐயா கிட்ட பேசும்போது எனக்கு ஃபுல்லாக ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்து அப்பப்போ வேணுங்கிற புஸ்தகத்தை கொடுத்து படிக்க வச்சார். அப்புறம் இப்போது ஐயா பற்றி நான் சொல்லணுன்னா அவரோட விஜயா பதிப்பகம் நிறையா வந்து அவர் வந்து விழாக்கள் கொண்டாடுறாரு. அதில் அவர் சந்தித்த மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தில் ஓரளவு நல்லா தெரிஞ்சவங்க. ஆனால் எல்லா காமன் பீப்புளுக்கு தெரியுமானா தெரியாது. அது மாதிரி பீப்புளையெல்லாம் வந்து சொல்லி எப்படி அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சொசைட்டிக்கு, அவங்களோட இன்டெகிரிட்டி எப்படி, அவங்களோட அறிவு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல மனிதர். இவ்வளோ வயசில் எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணுன்னா அது விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயாவை சந்தித்தது தான். ஏன்னா அதுக்கு ஒரு விதை போட்டது வந்து நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு அது என்னோடய ஸ்பேர் டைமில் உட்காந்து அதையெல்லாம் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற இது பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டேன். அதனால் இவரை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சு. வேலாயுதம் ஐயா ஒரு புத்தக படைப்பாளி கிடையாது, பட் அவர் வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு சகாப்தம். ஏன் சொல்கிறேன்னா இந்த கோயம்புத்தூருக்கே அவங்களோட விஜயா பதிப்பகம் ஒரு முன்னோடி. இங்கே வந்து 5 கார்னரில் அந்த ஒரு புஸ்தக ஷாப்புக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் பேங்க்கை வந்து பார்த்த மாதிரி இருக்கும். அதில் கண்டிப்பாக ஒரு புஸ்தகம் வாங்காமல் வெளியே வர மாட்டீங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் ரொம்ப படித்தவங்க, ஹெல்ப்ஃபுல்லான பீப்புள். உண்மையிலேயே உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும்னா கண்டிப்பாக விஜயா பதிப்பகத்தை விசிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மிக்க நன்றி கேட்டதுக்கு. திருப்பியும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.